This video sponsored by Buymote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். தமிழகத்திற்குள் மீண்டும் வந்தது கொரோனா. சென்னையில் 3 பேருக்கு கோவிட்-19 வைரஸ் தொற்று உறுதி. தமிழகத்தில் மீண்டும் கொரோனா தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அவர்கள் 3 பேரும் நலமுடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. உலகையே மிரட்டிய கொரோனா மீண்டும் தமிழகத்தில் கால் பதித்துள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சென்னையில் 3 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக கட்டுக்குள் உள்ளது. தொற்று பாதிப்பு பெரிதாக யாருக்கும் கண்டறியப்படவில்லை. இந்நிலையில்தான் தற்போது 3 பேருக்கு தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. 32 பேருக்கு பரிசோதனை செய்ததில் 3 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சளி, காய்ச்சல் அறிகுறிகளுடன் சிகிச்சைக்கு வந்தவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. அதில் ஒரு பெண் உட்பட 3 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களின் உடல் நலம் நன்றாக இருப்பதாக பொது சுகாதாரத்துறை இயக்குனர் தெரிவித்துள்ளார். உலகையே மிரட்டிய கொரோனா மீண்டும் தமிழகத்தில் கால் பதித்ததால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆனால் தற்பொழுது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது என்றும் முன்பு போல் வேகமாக பரவ வாய்ப்பு இல்லை என்றும் கூறப்படுகிறது. தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதால் மக்கள் கொரோனா பரவல் பற்றி பெரிதாக அச்சப்பட வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் என்னும் பெருந்தொற்று கடந்த 2019 ஆண்டு டிசம்பர் மாதம் சீனாவில் உகான் நகரில் கண்டறியப்பட்டது. அந்த வைரஸ் ஒரு சில வாரங்களிலேயே உலகம் முழுவதும் வியாபித்து தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியாமல் உலகம் முழுவதும் உள்ள நாடுகள் திண்டாடின. இந்தியாவிலும் 2020 மார்ச் மாதம் நுழைந்த கொரோனா மக்களை படாத பாடுபடுத்தியது. தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக தொற்று பாதிப்பு ஏதும் இல்லை. எனினும் கொரோனா அறிகுறி இருப்பவர்களை தொடர்ச்சியாக மருத்துவத்துறை கண்காணித்தது. இந்த நிலையில்தான் சென்னையில் 3 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டு இருப்பது மக்களுக்கு சற்று அச்சத்தை தெரிவித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.